வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் களம் என்பது சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் திமுக தலைமையிலான கூட்டணி என்பது தங்களுடைய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்கி அடுத்த கட்டத்திற்கு சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினம் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. என்டிஏ கூட்டணி தலைவர்கள் அனைவருமே கலந்து கொண்டனர். அந்த கூட்டணி தலைவர்கள் கலந்து கொண்டது தொடர்பாகவும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் எந்த நிலையில் இருப்பது என்பது குறித்து தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடமே கேட்போம். சார் வணக்கம் சார். என்டிஏ கூட்டணியுடைய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது முதற்கட்டமாக அந்த மதுரையில் நடந்து முடிஞ்சிருக்கிறதா கேள்விப்படுறோம். தற்பொழுது அது எந்த நிலையில் இருக்கு? என்டிஏ அதிமுக கூட்டணியினுடைய தொகுதி எண்ணிக்கை, தொகுதி பங்கீடு குறித்து அதிகாரப்பூர்வமாக என்டிஏ அதிமுகவினுடைய தலைமையிலிருந்து வெளிவர செய்தியின் அடிப்படையிலே தான் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் பேச துவங்குவோம். அதனுடைய அதிகாரப்பூர்வமான தகவல் கிடைத்த பிறகே அது சம்பந்தமாக அடுத்த கட்ட நகர்வு. திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் முடிச்சுட்டு இந்த ஷீட்ஸு நம்பர்ஸை ஃபைனலைஸ் பண்ணி அந்த ஒரு வேகமாக போயிட்டு இருக்க ஒரு தோரணை இருக்குது. அது நம்மக்கிட்ட கொஞ்சம் சுணக்கம் இருக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலையா? இல்லை இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது என்டிஏ கூட்டணி அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை? திமுக கூட்டணி கூட்டணிக்குள் குழப்பம். கூட்டணி என்றாலே அந்த கூட்டணி முரண்பாடுடைய மொத்த வடிவமாக இருந்தது. அதன் அடிப்படையிலே தான் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் எவ்வளவு முறை பேச்சுவார்த்தையிலே உள்ளே பேசியது, வெளியிலே பிரசிடம் அவர்கள் பேசியதெல்லாம் பார்த்தோம். எங்களுக்கு அது போன்ற பிரச்சனைகளெல்லாம் இல்லை. எல்லா கட்சியும் ஒத்த கருத்துடைய கட்சியாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையிலேயே சுமூகமான முறையிலே எங்களுடைய பேச்சுவார்த்தையெல்லாம் அதிகாரப்பூர்வமான தேதியிலே சரியே முறையே நடைபெறும். நம்பர்ஸ் எதுவும் நம்ம தமாக சார்பில் நம்பர்ஸ் எதுவும் ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருக்கோமா? என்ன மாதிரியான நெகோசியேஷன் நம்ம பண்ணுற ரெடியாக இருக்கும் சார்? நீங்கள் அதிகாரப்பூர்வமான தேதிகள் எல்லா கட்சிகளுக்கும் பேசுவதற்கான வாய்ப்பை கொடுக்கும்போது அதற்கேற்றவாறு கட்சியினுடைய மூத்த முன்னணி தலைவர்களோடு கலந்து பேசி தேர்தல் வியூகத்தின் அடிப்படையிலே கூட்டணி ஜெயிக்க வேண்டும், தனிப்பட்ட கட்சி ஜெயிக்க வேண்டும், இரண்டுத்துக்கும் பலம் சேர்க்கக்கூடிய நிலையிலே பேச வேண்டும் என்ற உறுதியோடு பேசுவோம். ஒவ்வொரு தேர்தல் நாடாளுமன்றமாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், நீங்கள் உங்கள் நிர்வாகிகளை கூட்டி அவர்கள் பேசக்கூடிய கருத்துக்களை கேட்டு தான் நீங்கள் அந்த முடிவை எடுத்துக்கிறத வாடிக்கையாக வச்சுருக்கீங்க. இந்த நிலையில் நம்ம நம்பர்ஸ் எதுவும், அதாவது இந்த நம்பர்ஸை நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணுற நம்பர்ஸ் ஏதாவது இருக்கா சார்? நம்மக்கிட்ட தமாக சார்பில் இத்தனை நம்பர் கேட்க இருக்கும், இத்தனை தொகுதிகள் கேட்க இருக்கும் அப்படின்றது அவங்க கொடுக்கறது ஒரு புறம் இருக்கிறதுனால நம்ம கேட்கறது என்ன தொகுதிகள் கேட்க இருக்கும்ன்றது அதிகாரப்பூர்வமாக நிகழ்வு நடக்கும்போது அது சம்பந்தமாக உறுதியாக பேசுவோம். ஒத்த கருத்தோடு முடிவுகளெல்லாம் எடுக்கப்படும். இதில் எந்த பிரச்சனைகளும் யாரிடமும் இல்லை. இறுதியாக ஒரு கேள்வி. என்டிஏ தலைமையிலான இந்த அதிமுக கூட்டணி என்பது பொதுவாக இந்த சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு கூட்டணியாக ப்ரொஜெக்ட் செய்யப்படுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாஜக இடம்பெறக்கூடிய கூட்டணிகள் என்பது இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்துவர்களுக்கு, பொதுவாகவே சிறுபான்மைக்கு எதிரான ஒரு கூட்டணி என்பது போன்ற ஒரு தோற்றம் உருவாக்கப்படுவதை நீங்கள் அதை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க வர தேர்தலில்? இந்தியாவில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் பொருளாதார ரீதியாக உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள், பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு அடித்தளம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான நல்லாட்சி. மேலும் வாக்கு வங்கி அரசியல் செய்யும் திமுக காங்கிரஸ் கூட்டணி இதுபோன்று பேசுவதை வாடிக்கையாக வைத்து கொண்டிருக்கிறது. இந்த முறை இதனை மக்கள் முறியடிப்பார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையில் கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பிற கட்சிகள், தோழமை கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது யார் சார்? பாஜக தலைமை பேசுகிறாங்களா, அதிமுக தலைமை பேசிகிட்டு இருக்காங்களா? அதை பற்றி சொல்லுங்கள் சார். நீங்கள் கூட்டணின்னா எல்லாரும் ஒன்றுபட்டு செயல்படக்கூடிய ஒத்த கருத்துடையவர்களாக இருப்போம். அதே ஒத்த கருத்துடையவர்களாக எல்லோரும் கலந்து பேசி முடிவு எடுக்கக்கூடிய நிலை தான் ஏற்படும். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.